நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படுவதாக. அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் வல்லமையான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நல்ல செய்தியாக ஆதியாகமம் 21 அதிகாரம் 33வது வசனம். ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, சதா காலமும் உள்ள தேவன். அன்பானவர்களே, இங்கே ஆபிரகாம் ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா சதா காலமும் உள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா. அவர் சதா காலமும் உள்ள தேவன், எல்லா காலங்களிலும் இருக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் வணங்குற தெய்வம், நம்முடைய தேவன், ஜீவனுள்ள தேவனானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் சதா காலங்களிலும் உள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா. சதா காலமும் இருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறான்னு இங்கே எழுதப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 17வது வசனத்தில் பவுல் இவ்விதம் எழுதியிருக்கிறாரு. நித்தியமும் அழிவில்லாமையும் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறார். நித்தியமும் அழிவில்லாமையும் உள்ளவர், நித்தியமும் அழிவில்லாமையும் உள்ளவர்னு பவுல் சொல்கிறார். அன்பானவர்களே, சதா காலமும் உள்ள தேவன் அவர் எப்படிப்பட்டவர்னா அழிவில்லாமை இல்லாதவர். அவரை அழிக்க முடியாது, அவருக்கு அழிவு என்பதும் கிடையாது. அல்லேலூயா, ஆமென். சதா காலங்களிலும் இருக்கிறவர், சதா காலங்களிலும் எல்லா காலங்கள்லையும் இருந்துக்கிட்டே இருக்கிறார் அவர். அதனால்தான் இங்கே நம்ம ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் 33வது வசனத்தில் சதா காலமும் உள்ள தேவன்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 17வது வசனத்தில் நித்தியமும் அழிவில்லாமையும் உள்ள தேவன், நித்தியமானவர், அழிவில்லாமை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, சங்கீதம் 90 2வது வசனம் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, என்றென்றைக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கிறார். வசனம் அழகாக சொல்லுது, பர்வதங்கள் தோன்றும் முன் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் அனாதியாய் என்றென்றைக்கும் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த உலகம் படைப்பதற்கு முன்பாக அவர் அப்போ இருந்தே அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். வசனம் அழகா சங்கீதம் 92 இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் சதா காலமும் உள்ள தேவன், சதா காலமும் இருக்கிறவர், சதா காலமும் வாழ்கிறவர், சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, சதா காலமும் உள்ள தேவன், அவர் அழிவில்லாமை உள்ளவர், அழிவில்லாமை உள்ளவர். ஆமென், அன்பானவர்களே. அதனால்தான் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டப்போ அவர் உயிர்த்தெழக்கூடாதுன்னு நிறைய தடைகள் பண்ணாங்க இல்லையா? அந்த கல்லறைக்கு கல்லை தள்ளி வச்சு சங்கிலிகள் போட்டு முத்திரை போட்டு அதை விடிய விடிய பாதுகாத்து அவங்க எவ்வளோ செய்து பார்த்தாலும் ஆனால் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை தடுக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, ஏன்னா அவர் சதா காலங்களிலும் வாழ்கிற
ஜீவனுள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, மத்தேயு 28வது அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படியா எழுதப்பட்டிருக்கு, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென், அல்லேலூயா. சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் இயேசு. ஏன்னா அவர் சதா காலங்களிலும் இருக்கிற தேவன், அவர் சாவாமை உள்ளவர். அன்பானவர்களே, இந்த வார்த்தையின்படியே தான் நம்முடைய தேவன் இருக்கிறார். அவரை யாரும் என்ன செய்ய அடைத்து வைக்க முடியாது. அந்த கல்லறையிலிருந்து இந்த ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு தடை, எவ்வளவு பாதுகாப்புகள், எத்தனை திட்டங்கள், ஆனாலும் எதுவுமே அங்கே நிலைச்சி நிற்க முடியலை. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக. ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன், சதா காலங்களிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர். அன்பானவர்களே, அதை அங்கே நிரூபித்ததை நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அங்கிருந்து இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு வரிந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட நான் இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. சதா காலங்களிலும் உள்ள தேவன், இதோ உலகத்தின் முடிவு வருந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட நான் இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, ஜீவனுள்ள தேவனவர், சாவாமை உள்ளவர். அவரை யாரும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் எப்பவுமே இருக்கிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கு தேவனை பற்றி. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம பார்க்குறோம் பாருங்கள், ஆண்டவரை பற்றி பார்க்குறோம். ஆபிரகாம் சொன்ன காரியம், அவர் சதா காலமுள்ள தேவன், சதா காலமுள்ள தேவன். பவுல் சொன்னார், அவர் அழிவில்லாமை உள்ளவர், நித்தியமானவர், அழிவில்லாமை உள்ளவர். அடுத்து நம்ம சங்கீதத்தில் பார்த்தோம், வானம் பூமி உண்டாக்கும் முன்னே இருக்கிற தேவனவர். மத்தேயு 28 கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். ஆமென், அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு எல்லா நாட்களையும் உங்கள் கூட நான் இருக்கேன்னு சொன்னார். இவர் தான் சதா காலம் உள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். நாம் ஆராதிக்கிற நம்ம தேவன் எப்படி வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சதா காலங்களிலும் வாழுகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் உயிருள்ள தெய்வமாக இருக்கிறார். அன்பானவர்களே, அதை தான் பவுல் அடுத்து 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும். அன்பானவர்களே, எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்கள். ஏன்னா அவர் சதா காலங்களிலும் ராஜரீகம் பண்ணுகிறவர். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, யாத்திராமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் மோசே கிட்ட ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லி அனுப்புகிறார். அங்கே என்ன சொல்லியிருக்கிறார்னா, அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே சொல்கிறார் பாருங்க, இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்புனார்னு போய் சொல்லுன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, எப்படி ஆண்டவர் அவர் கேட்குறார், மோசே உன்னை அனுப்புனர் யார், அவருடைய நாமம் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுறது அப்படின்னு கேட்கும்போது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி அனுப்புகிறார். அன்பானவர்களே, பாருங்கள், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், சதா காலமும் இருக்கிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் எல்லா காலங்களிலும் இருக்கிறவராய் இருக்கிற அவர் ஒருவரே. ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, இவ்விதமாக நாம் அதனால் நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன்,
ஆண்டவரை பொறுத்தளவில் நாம் அவருடைய ராஜ்யத்தை நாம் விசுவாசிக்கணும். அவர் சதா காலங்களிலும் இருக்கிறவர். அதாவது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அவர் இருக்கிறார், இப்போது நம்ம பிறந்து இப்போ வாழும்போது இருக்கிறார், அடுத்து இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்ச விட்டோம் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நாம் தான் கடந்து செல்கிறோம். மனிதர்களாகிய நம்ம தான் என்ன செய்கிறோம்? கடந்து செல்கிறோம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் என்பது தான் உண்மை. ஆமென், அல்லேலூயா. நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அவர் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறார். நாம் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து விட்டோம், நம்மோடு கூட இருக்கிறார். நாம் இப்போ வாழும் தருவாயிலும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் உங்கள் கூட நான் இருக்கிறார். எல்லா நாட்களையும் கூட இருக்கேன், எல்லா காலங்களிலும் கூட இருக்கேன். எல்லா காலங்கள், எல்லா நாட்கள், சதா காலங்களிலும் வாழுகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன், கள்ளனில் ஒரு கள்ளன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, அவன் சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை தான். அவன் அதிகமாக எதுவுமே பேசலை. அவன் பாருங்கள், அவன் ஒரு காரியத்தை அவன் ஒரு நிர்ணயிச்சிருக்கிறான். என்னன்னா, இந்த சிலுவை பாடுகளும் இந்த சிலுவை மரணமும் இது நிரந்தரம் கிடையாது. இவர் உயிர்த்தெழுவார், இவர் ஜீவனுள்ள தேவன், இவருடைய ராஜ்யம் இருக்குன்றத அவன் சிலுவையில் தொங்கும் தருவாயில் விசுவாசித்து அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். இதுதான் இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் உள்ள தேவன் என்பதை அவன் சிலுவையில் உணர்ந்தான். உம்முடைய ராஜ்யம் ஒன்று இருக்குது, இந்த சிலுவை மரணம் உம்மை அடக்கி வைக்க முடியாது. ஆமாம், உமக்கு மரணம் என்பதே கிடையாது. இவர்களால் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் எந்த அளவுக்கு அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அவர் எப்போவுமே வாழ்கிற தெய்வம்ன்றத அவன் கடைசி நேரத்தில் விசுவாசிச்சிருக்கிறான். சதா காலங்களிலும் உள்ள தேவன்றத இயேசுவே சதா காலங்களிலும் இருக்கிற தேவன்றதை அவன் விசுவாசிக்கிறான். உம்முடைய ராஜ்யம் வரும்போது அடியனை நினைத்தருளும். எவ்வளோ அழகான வார்த்தை இல்லையா? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். இந்த வார்த்தை தான் அந்த மனிதன் சொன்னது. உடனே ஆண்டவர், இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பாய் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அழகான வார்த்தைகள் பார்த்தீங்களா? ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை அவன் உணர்ந்துட்டான். இந்த மரணம், இந்த பாடுகள், இந்த மனுஷருடைய செயல்கள் இவரை அடக்கி வைப்பது கூடாத காரியம். அல்லேலூயா, முடியவே முடியாது. இவர் மீண்டும் வருவார், இவருடைய ராஜ்யம் இருக்குதுன்னு அவன் கடைசி தருணத்தில் விசுவாசித்து அழகான ஒரு வார்த்தை சொன்னான். அந்த ஒரு வார்த்தையில் அவனுக்கு தேவனோடு கூட இடம் கிடைத்தது. அல்லேலூயா, எவ்வளோ அழகான காரியங்கள் பற்றிலாம். அதனால் நாம் அவர் எப்பவும் வாழ்கிற தேவன்றதை நினைவில் வச்சுக்கணும். யோவான் 5ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தில் இயேசு இவ்விதம் சொல்லியிருக்கிறார், மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சதா காலங்களிலும் உள்ள தேவன். அந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக பாருங்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்,
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, இதுதான் அவர் யார் அப்படின்றத அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார் பாருங்க. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏன்னா அவர் எப்பவுமே ஜீவன் உள்ளவர். அவரை அடக்கி வைக்கிறதுக்கோ அவருடைய பயணங்களை தடுத்து நிறுத்துவதற்கோ அவருடைய செயல்களை முடக்கி வைப்பதற்கோ யாராலும் கூடாது. ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, நானே உயிர் தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென், அல்லேலூயா. இதுதான் அங்கே சிலுவையில் நடந்த ஒரு காரியத்தையும் அதை நம்ம பார்க்க முடியுது. உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும் அப்படிங்கும்போது அவன் உடனே இயேசுவோடு கூட இருக்கிறதுக்கான அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். உடனே அப்படி ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சத நம்ம அங்கே பார்க்குறோம். அதனால் நம்ம வணங்குகிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நீங்கள் நல்லா உணர்ந்து கொள்ளணும். அவர் இருக்கிறவர். அவர் சதா காலமுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் வாழுகிற தேவனவர். தொடக்கமும் முடிவுமாய் அவரே இருக்கிறார். உலகம் உண்டாவதற்கு முன்பே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இருக்கிறேன் என்பவர் அப்படின்னு சொல்கிறார். அவர் பேரை கேட்டதுக்கு அவருடைய நாமம் என்ன, உங்களுடைய பேர் என்னன்னு கேட்கும்போது இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். ஆமென், அல்லேலூயா. அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் அழியாமையே தேடுங்க, அழியாமை. ஏன்னா அவர் அழிவில்லாதவர். இயேசு கிறிஸ்து அழிவில்லாதவர், ஜீவனுள்ள தேவன். அவரை போல அந்த அழிவில்லாமையே நீங்கள் தேடணும். ஆமாம், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்க. மண்ணுக்குரியவனாய் மண்ணுக்குரியவற்றை தேடிக்கிட்டே இருக்காம நீங்கள் வானத்துக்குரியவர்களாய் வானத்துக்குரியவைகளை தேடுங்கள். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையின் வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென், அல்லேலூயா. நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் நமக்கு இருக்கு. நமக்கு இயேசு கிறிஸ்து தருகிறார் நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன். ஏன்னா அவர் சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவர். மரித்தேன், இதோ உயிரோடு இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார். இதோ சதா காலங்களிலும் நான் என்ன செய்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது நம்மளுடைய அழிவுள்ளது, அழிவில்லாமையை சுதந்திரிக்கணும் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அதனால் தேவன் அழிவில்லாதவர், அழியாமையாய் இருக்கிறார். அன்பானவர்களே, ஜீவிக்கிறார். அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவங்களை நாம் என்ன செய்யணும்னா புரிந்து கொள்ளணும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இன்னொரு வசனம் பாருங்கள். நித்தியமும் அழிவில்லாமையும் உள்ள தேவனவர். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை பவுல் தெளிவாக உணர்ந்து வைத்திருந்தார். அதனால தான் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னு பவுல் சொல்கிறார் இல்லையா? ஒரு நீதியின் கிரீடம், ஒரு கிரீடம் இருக்குது. ஆமாம், அந்த கிரீடத்தில் ஒரு உயிர் இருக்குது. ஏன்னா அதை கொடுக்கிறவர் உயிர் உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, பவுல் எவ்வளோ அதெல்லாம் அவ்வளோனால அவர் நித்தியமானவர்.
அப்படின்றத பவுல் நன்கு உணர்ந்து வைத்திருந்தார். இந்த தேகத்தை விட்டு நான் பிரிஞ்சாலும் கர்த்தர் கையில் எனக்கு கிரீடம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அன்பானவர்களே, ஆனால் நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தேவன், எல்லா நாட்களையும் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழுங்க. எல்லா நாட்களையும் உங்கள் கூட நான் இருக்கேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? எல்லா நாட்களையும் இருக்கிறார் அவர், எல்லா நாட்களையும் இருக்கிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லி 2000 ஆண்டுகள் கடந்திருக்குது. ஆனாலும் இதுவரைக்கும் பாருங்கள், எல்லா நாட்களையும் கூட இருந்து தேவ ஊழியங்கள் வல்லமையாய் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எப்படி அவருடைய உயிர் தெழுதலை தடுத்து நிறுத்த முடியலையோ அதே மாதிரி தான் தேவனுடைய ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக நடந்து செல்கிறார். அல்லேலூயா. அவர் தடைகளை தகர்த்து போடுவார். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்குறோம், வல்லமையான ஊழியங்களை பார்க்குறோம். அவர் உயிருள்ளவர், வாழ்கிறவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. இந்த உயிருள்ள தேவனை வணங்குகிற நீங்கள் எப்போவுமே தைரியமாக, சந்தோஷமாக, திட மனதுள்ளவர்களாய் இருங்க. ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் சதா காலங்களிலும் உள்ளவர், ஜீவன் உள்ளவர், நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவர், நமக்கு கிரீடம் தருகிறவர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவரே, ராஜரீகம் பண்ணுகிறவரே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் அப்பா, தேவரீர் அப்பா. வானம் பூமியும் உண்டாக்கப்படும் முன்னமே நீர் இருக்கிற ராஜா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, இதோ உலகத்தின் முடிவறிந்தோம் எல்லா நாட்களையும் கூட இருக்கேன்னு சொன்ன நல்ல தெய்வமே அப்பா, இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஒவ்வொரு ஆத்மாவோடும் தேவரீர் நீர் துணையாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவ்விதமாக அவர்களை பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமது நாம மையப்பட கர்த்தாவே, இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நித்தியமான தேவன், நித்திய ஜீவனை கொடுத்து வாழ வைப்பீராக. எங்கள் தேவாதி தேவனே அப்பா, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனாலும் உம்முடைய கிருபையின் வரம் கர்த்தர் இயேசு நீர் தருவது எங்களுக்கு நித்திய ஜீவன் ஆண்டவரே அப்பா. தேவரீர் உம்முடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது ராஜா, அந்த ராஜ்யத்தையே சிந்தையில் வைத்து நாங்கள் வாழுகிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நல்ல செய்தியை கேட்ட ஆத்துமாக்களை வாழ்த்துகிறேன். இயேசு திருநாமத்தினால் வேண்டுதல் செய்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென், அல்லேலூயா.